ஸோ ஹேகைஸ் இன்றைக்கி நம்ம ஒரு புது மான்வா பார்க்க போகிறோம். மான்வா பேர் என்னென்னா எம்பையர் ஆஃப் த ஸ்டீல். இதில் மொத்தம் 51 சாப்டர் தான் இருக்குது. ஒரு சீசன் ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த 5 நாளைக்குள்ளே அதை ஃபுல்லாக கவர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்த சாப்டர் முழுசாக பாருங்கள். எனக்கே ரொம்ப பிடிச்சிருச்சு 2 சாப்டர் பார்த்ததுக்கு அடுத்து. எப்படா மாற்றி வச்சுருக்கீங்கன்னு. ஸோ நீங்கள் பாருங்கள், 10 சாப்டர் போடுறேன். இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு ஒரு 6 பேருக்கு மேலே கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்தடுத்து இதை போட ஆரம்பிச்சிடுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேத்ரினா, உனக்கு அங்கே இருக்கிற டிமால் கேஸ்டில் பற்றி தெரியுமா? அதான் அங்கே இருக்குது பார்த்தியா? அதுதான். அது எனிமீஸ்னால ஒரு தடவை அது வீழ்ச்சி ஆச்சு. அப்புறம் அது திரும்பி 200 வருஷத்துக்கு முன்னாடி மறுபிறப்பு எடுத்துச்சு அப்படின்னு ஒரு வாய்ஸ் ஓவரோட ஸ்டார்ட் ஆகுது இந்த சாப்டர். அப்போ சீமான், என்ன ஏன் இப்போ திடீர்னு இதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? நம்ம அங்கெல்லாம் போக மாட்டோம்ல, நம்மளுக்கான இடமும் அது கிடையாதே அப்படின்னு அந்த லேடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இப்போ தான் காமிக்கிறாங்க, இதான் நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட் சீமான். அப்போ நம்ம ஹீரோ, பரவாயில்ல நீங்கள் வாவேன் ஒரு நிமிஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடும்போது, ஆனால் எனக்கு க்ளீனிங் டியூட்டிஸ் இருக்கே, அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு கேத்ரினா சொல்லும்போது, அது நீ பண்ணலாம், இது ரொம்ப சின்ன டைம் தான் எடுக்கும், ரொம்ப ரொம்ப சின்ன டைம், இங்கே வாவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடும்போது, அப்போது கேத்ரினா பக்கத்தில் வரும்போது, நான் இதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன், இங்கே இருக்க சீனரி இங்கேருந்து பார்க்கும்போது இது எவ்வளோ அழகாக இருக்குது, அதுவும் இந்த பகல் நேரத்தில் அதை பார்க்கும்போது ரொம்ப ரம்மியம் காட்சியை நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னு நம்ம சீமான் சொல்லும்போது, என்ன அமேசிங்காக இருந்து என்ன பிரயோஜனம், அந்த இடத்துல வெறும் நோபல்ஸ் மட்டும்தான் வாழ முடியும், நம்மளால் வாழ முடியாது அப்படின்னு கேத்ரினா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் உன்ட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். அந்த இடத்துல நம்ம ஒரு வீட்டை வாங்க முடியும். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னும் கொஞ்ச நாளில் நான் இன்டிமேட்டர் மேஜாக ப்ரொமோட் ஆக போகிறேன் இந்த தடவை, அதனால அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சீமான் சொல்லிகிட்டு இருக்கும்போது, அதுக்கடுத்து இன்னொன்று அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அது ஒரு தீசஸ் போயிட்டுருக்கு, அதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கோலமை பற்றி தான் எழுதியிருக்கேன், அது எல்லா சீனியர்ஸுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதை அக்னாலஜ்மெண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க, அப்புறம் இதுக்கான உங்களுக்கு ப்ரொமோஷன் தரணும்னு சொன்னாங்க. நம்மளால் பெரிய ஹவுஸ் வேணால் வாங்காமல் இருக்க முடியும், ஆனால் நம்ம 2 பேருக்கான ஒரு அழகான ஒரு சின்ன வீட்டை வாங்க முடியும். ஸோ கேத்ரின், என்ன சொல்கிறீங்க, வில் யூ மேரி மீ அப்போ நம்ம சீமான் ப்ரொபோசல் பண்ணுறாங்க. நீ என் கூட எல்லா கஷ்டத்தையும் ஷேர் பண்ண, இப்போலேருந்து எல்லா இன்பத்தையும் உனக்கு நான் கொடுக்க போகிறேன், இப்போலேருந்து நீ தான் இந்த உலகத்தில் இருக்க ஒரு ஹாப்பியஸ்ட் பர்சனாக நான் உன்னை வாழ வைப்பேன் அப்படின்னு நம்ம சீமான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சீமான் அப்படின்னு கேத்ரின் சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா, அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த இன்டிமேட்டர் மேஜாக மாறி ஆகணும்ல, அப்போ தானே இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அது இன்னும் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டாங்களே அப்படின்னு சீமான் கொஞ்சம் ப்ளஷ் ஆகுறாங்க. நீ ஏன் இப்படி சொல்கிற நெகட்டிவாக சொல்லும்போது, சரி நான் சும்மா விளாண்டேன், இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மாதிரி ஒரு நாள் நம்மளுக்காக வரும்னு. அப்புறம் 2 பேர் சாஞ்சுக்கிட்டு அந்த இயற்கை காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் நினச்சேன் அதுதான் எங்களோட ஹாப்பியான டைம்னு. ஆனால் ஒரு புது டெக்னிக்கை யூஸ் பண்ணி கோலத்தை சமன் பண்ணுறதை நான் காமிக்கும்போது எல்டர்ஸ் எல்லாம் என்னை ஜீனியஸ்ன்னு சொன்னாங்க, என் தீசஸ் இந்த உலகத்தையே மாற்றுன்னு சொன்னாங்க. அதுக்காகவே என்னோட மொத்த ஒர்க்கையும் இதில் கொடுத்து, என்னோட மொத்த டைமையும் இதில் கொடுத்து, அந்த ஹாப்பினஸுக்காக எல்லாத்தையும் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணேன். அப்போ அங்கேருந்து ஒரு வாய்ஸ் வருது, அவன் அப்படியே ஏமாந்துட்டான் பார்த்தியா, இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்கிறது யாருக்குன்னா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னு சொல்லி ஒருத்தனை ஏமாற்றிட்டு இருந்தோம்ல அவனுக்கு தான். அவன் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த ரிசல்ட் வந்துடும், அதுக்கடுத்து அவனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு பொய் சொல்லி அவனோட மொத்த உழைப்பை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு வாய்ஸ். இதை பார்த்தா இது சீமான் கண்டுபிடிச்சிட்டான், நான் கஷ்டப்பட்டு என்னோட மொத்த வாழ்க்கையும் இதுக்கு அர்ப்பணிச்சான், இவங்க எல்லாரும் என்னை பிட்ரேட் பண்ணுறாங்க, நான் இதை பற்றி எதிர்பார்க்கல, என்னோட மொத்த வாழ்க்கையும் இதுக்காக நான் அர்ப்பணித்தேன், ஆனால் எதுவுமே மாறலை, ஆனால் அதுக்கு பதிலாக எனக்கு கெட்ட பேரும் என்னைய முதுகில் குத்துறக்கான இந்த எல்டர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னு சீமான் கடுப்பாயிட்டு இருக்காரு. அப்போது அங்கே இருக்க எல்டர்ஸ், ஆனால் எல்டர் இந்த மாதிரி நான் ஏதாச்சும் ரெக்வஸ்ட் பண்ணேன் அவனுக்கு, நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு, அப்படியா, நான் இந்த மாதிரி எதுவும் கேள்விப்பட்டது இல்லையே, ஓ நீ சொன்ன கூட எனக்கு ஞாபகம் இல்லை பார்த்தியா அப்படின்னு 2 பேரும் நம்மளோட சீமானை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இது உனக்கு ஓகே தானா
அப்படின்னு நாங்க பேசிட்டு இருக்கும்போது, ஆமாமா அந்த வுமன் வந்து லோலி பிரத்ன்னு நான் கேள்விப்பட்டேன். அதாவது லோ கிளாஸ்ல பிறந்த ஒரு வுமன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாருன்னு அது பார்த்தா, அங்க அடிச்சு துன்புறுத்தி அவங்கள 2 காட்ஸ் மூலமா கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் நான் பார்க்காம இருந்திருந்தா, அது மட்டும் நடக்காம இருந்திருந்தா, நம்ம சீமான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க அவ்வளோ அடிபட்டும், அவ்வளோ மயக்கத்திலயும் நம்ம கேத்தரின், "சீமான்" அப்புட்ன்னு கூப்பிடுறாங்க. "கேத்தரினா, நீ எப்படி இங்க வந்த?" அப்ப நம்ம சீமான் ஷாக் ஆகுறாரு. அப்ப பார்த்தா, கேத்தரின் அங்க இருக்க எல்டர்ஸ் கூட கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க. நான் இந்த மாரி எதிர்பார்க்கல. இந்த மாரி நடக்கும்னு எதிர்பார்க்கல. எதுக்காக எங்களுக்கு இந்த மாரி நடக்கணும்? அப்ப நம்ம சீமான் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தாரு. அப்ப அங்க இருக்கிற எல்டர், "ஓ! அவ தான் அந்த ஃபேமஸான பொண்ணா? அவ கொஞ்சம் அழகா தான் இருக்கா. எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அழகா தான் இருக்கா." அப்ப அங்க இருக்க எல்டர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாமா. என்னதான் அவ வந்து லோலி பெர்த்தா இருந்தாலும், என்னதான் அவளுக்கு கிளாஸ் டிஃபரன்ஸ் இருந்தாலும், அவ நல்ல வாழ்க்கை தானே வாழ்ந்துகிட்டு இருக்கா. அது எங்களுக்கு பிடிக்கலையே! அப்படின்னு வந்து 2 எல்டர்ஸும் மாத்தி மாத்தி அந்த பொண்ண கேவலப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம சீமான், "ஏன்? ஏன் இப்படி நடக்குது? என்னோட மொத்த வாழ்க்கையும் நான் நெனச்ச மாரி ஏன் என்னால இது பண்ண முடியல? ஏன் இப்படி பண்றீங்க?" அப்படி சொல்லி நம்ம சீமான் கையில எனர்ஜிய கேதர் பண்ணி, எனக்கு என்னால முடிஞ்ச என் பக்கத்துல இருக்கவங்கள நான் கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணுவேன். அப்படின்னு சீமான் கையில ஒரு எனர்ஜிய கேதர் பண்றாங்க. பார்த்தா அந்த எல்டர்ஸ் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. "எப்படி நீங்க இதெல்லாம் பண்ணலாம்?" அப்படின்னு கத்திக்கிட்டு கையில ரெசிங் கன் மாரி யூஸ் பண்ணி, "உங்கள எல்லாத்தையும் நான் டிஸ்ட்ராய் பண்ண போறேன்." அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். "என் வாழ்க்கைய இப்படி கெடுத்துட்டீங்கல்ல, உங்கள விட மாட்டேன். அவ மேல இருந்து கைய எடுங்கடா." அப்படின்னு சொல்லி அவன் வேகமா வந்துகிட்டு இருக்கான். "பொடியா, உன் இடத்த பத்தி உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எல்டர் கையில இருந்து ஒரு எலக்ட்ரிக் எனர்ஜிய கையில கேதர் பண்ணிட்டு இருக்காங்க. "நீ வெறும் ஒரு குப்ப தான்." அப்படின்னு அந்த எல்டர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மொத்த எலக்ட்ரிக் எனர்ஜியும் நம்ம சீமான் மேல படுற மாரி காமிக்கிறாங்க. சீமானோட கிளாஸ் ப்ரோக் ஆகுது. சீமான் மேல அந்த எலக்ட்ரிசிட்டி பட்டு, அவன் அங்கருந்து பறந்து விழுந்துகிட்டு இருக்கான். அப்போ அவனோட அந்த கடைசி கான்ஷியஸ்னஸ் அப்பயும் அவ கேத்தரிங்க பார்க்கும்போது, கேத்தரின் அங்கருந்து கத்துறா, "இல்லன்னு!" அப்போ சீமான் மொத்தமா கான்ஷியஸ் இறங்க இறங்க, அங்க கேத்தரின், "சீமான்!" அப்புட்ன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சீமான் மொத்தமா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஆனா, அதுக்கடுத்து பார்த்தா, அந்த சீமான ஒரு பிரிசன்ல போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. சீமான் அந்த பிரிசன்ல அமைதியா இருக்கான். அங்க இருக்க எலிய வச்சு, அது கூட ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த எலியெல்லாம் சீமான் பேச்ச கேட்கிற மாரி இருக்கு. சீமானோட கண்ண பார்த்தா, வாழ்றதுக்கு அர்த்தமே இல்ல. ஏன்னா ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொல்லி, அந்த எலிய தூக்கி புடிக்கிறான். அப்ப அந்த எலி வலியில கத்திக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த செவுத்த காமிக்கிறாங்க. சீமான் எத்தன வருஷம் அங்க இருந்தான்னு. நான் எப்படி அங்க சர்வே ஆனேன்? அப்படின்னு சீமான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவ்வளோ பெரிய அட்டாக்ல எப்படி சர்வே ஆனேன்னு. அப்போ பின்னாடி இந்த ஈட்டில ஒருத்தவங்க குத்துறாங்க. பார்த்தா அங்க இருக்கிற 2 காட்ஸ் என்ன சொல்றாங்க, "ஏய் பாத்தியா? அவன் எலிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கான்." ஆமாமா. நல்ல வேளை கூட்டாம இருந்துச்சு. இந்த இடத்த கிளீன் பண்ணியிருந்தா இந்த மாரி அவனுக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்குமா? ஆமா. சரி அவன அப்படியே விட்டுட்டு போவோம். இவன் பாட்டுக்கு ஏதோ பெரிய மேஜ் ஆகப்பான், மேஜ் டவர்ல போவான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா பார்த்தா இங்க வெறும் சும்மா எலிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்பன்னு 2 காட் சிரிச்சுக்கிட்டு இருக்கத நம்ம சீமான் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அங்க இருக்க ஒரு காட், "டியூட் நீ பேசாம எல்லாத்தையும் சொன்னா என்னவா? அந்த கோலத்த சமன் பண்றது எப்படி நீ சொன்னனா உன்னைய உடனே இங்கேருந்து ரிலீஸ் பண்ணிருவாங்கல்ல." அப்பன்னு அங்க இருக்க ஒரு காட் சொல்லும்போது, நம்ம சீமான் எத பத்தியும் கண்டுக்காம அந்த எலிய விட்டுட்டு இருக்கான். "ஏய் நான் சொல்றது இவனுக்கு கேட்குதா இல்லையா?" அப்படின்னு வந்து அங்க ஒரு காட் கேட்கும்போது, ஒருவேளை அவன் வந்து அந்த வுமன் இறந்தனால இப்படி மொத்தமா கிரேசி ஆயிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போனா கேத்ரின் இறந்து போயிட்டாங்க. இத தான் அந்த காட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, கேத்ரின் இறந்தத வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா, அங்க ஒரு காட், "அவ எப்படி இறந்தான்னு சொன்னா, ஆ ஏதோ வந்து அவ கற்ப காப்பாத்துறதுக்காக அவ சூசைட் பண்ணிட்டாளாமே! என்ன ஒரு மிசரபிளான லைஃபு." அப்படின்னு அந்த காட் சொல்லி சிரிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. "அவ அழகா தான் இருந்தா. ஆனா, அவ இப்படி செத்துருக்க தேவையில்ல. ஒழுங்கா போயிருக்கலாம்." அப்படின்னு அவள பத்தி பேசிட்டு இருக்கும்போது நம்ம சீமானுக்கு கோவம் வருது. அவன் கையில இருக்க நெகத்த புடிச்சு கிழிச்சு எடுக்குறான். அவன் விரல் கட்ட விரல்ல இருந்து ரத்தம் தெறிக்குது. "என்னைய மன்னிச்சிரு கேத்தரின். என்னால என்னால" அப்படின்னு சொல்லும்போது, அங்க இருக்கிற எல்லா எலியும் நம்ம சீமான பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ
எக்கச்சக்கமான எலி வெளியே, அதாவது அந்த பிரிசன் வெளியே இருக்க காட்ஸ் கிட்ட வந்துட்டு இருக்கு. ஏன் இன்னைக்கு இந்த எலியெல்லாம் இப்படி வித்தியாசமா இது ஆகுது அப்படின்னு சொல்லும்போது, ஒரு சோல்ஜர் அவர் என்ன சொல்றாருன்னா, உன் ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஸ்பியர் வச்சிருக்க சோல்ஜர் என்னது அப்படின்னு கேட்கும்போது, அந்த ஸ்பியரை வச்சு ஒரு குத்து குத்துறான் அந்த எலிய. அந்த எலிய சாகடிச்சு, அப்புறம் அந்த எலிய செத்ததுக்கு அடுத்து பார்த்தா, அந்த எலியோட வயித்து பகுதியில ஒரு மேஜிக் சர்க்கிள் தோன்றுது. அப்புறம் அதுலேருந்து டார்க் மானா வெளிய வந்துகிட்டு இருக்கு. ச்சே! என்னது இது? அப்படின்னு வந்து அவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அப்ப நான் வீக்கா இருந்தேன். ஆனா, இப்போ அப்படின்னு சொல்லி சீமான் ஏதோ ஒண்ண செவுத்துல, அதாவது தரையில எழுதிக்கிட்டு இருக்காரு. டேம் இட்! அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? இங்க நீ இப்படி பண்ணக்கூடாது. இத நிப்பாட்டு! அப்படின்னு அந்த காட் சொல்லும்போது, அ என்னைய நிப்பாட்ட சொல்றியா? நான் நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோனே, அவன சுத்தி ஒரு மேஜிக் சர்க்கிள் தோன்றுது. அப்போ அவன் அந்த மேஜிக் சர்க்கிள சமன் பண்ணும்போது, அங்க இருக்க எல்லா எலியும் கொடூரமா கத்துது. அதுலேருந்து எக்கச்சக்கமான டார்க் எனர்ஜி வெளிய எமிட் ஆகுது. நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆனா போதும். நான் யார்ட்ட இனிமே தோக்க விரும்பல. இது எல்லாத்தையும் நான் மாத்துவேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த சர்க்கிள் மொத்தமா எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே இருக்கு. அந்த சின்ன சின்ன வட்டத்துல எக்கச்சக்கமான எலி அதோட டார்க் மானாவ நம்ம சீமானுக்குள்ள செலுத்திக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துல பெரிய பிளாஸ்ட் வருது. அந்த இடத்த பார்த்தோன்னே சீமான் அந்த இடத்துல இருந்து அந்த பிரிசனை மொத்தமா டிஸ்ட்ராய் பண்ணிட்டான். அப்போ அவன் பின்னாடில இருந்து ஒரு மேஜிக் எம்பளம், அதாவது ஒரு கோலம் மேல வந்து எழுதியிருக்கு. அப்போ அத பார்க்கும்போது, அது ஒரு ராட் கோலம் மாரி தோன்றுது. எஸ்! என்னால இத செய்ய முடிஞ்சுச்சு அப்படின்னு சீமான் சொல்லும்போது, அங்க இருக்க காட்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க. இந்த முகம் தான் கேத்தரினுக்கு ரொம்ப புடிச்ச முகம் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் சீமான். அப்போ அந்த 2 காட்ஸும் வியந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இந்த ரீசன கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்றான் நம்ம சீமான். சொல்லிட்டு இருக்க அந்த கேப்ல அந்த ராட் மான்ஸ்டர் ஏவி அந்த 2 காட்ஸையும் ஒரே அட்டாக்ல காலி பண்ணிடுச்சு. அப்போ நான் எதுக்கு இன்னும் உயிரோட இருக்க காரணம், அதுக்கு ஒருவேளை அதுக்கு காரணம் இந்த அழிஞ்சு போன, அதாவது இந்த கர்ஸ் பட்ட உலகத்த நான் மொத்தமா ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன்னு நினைக்கிறேன். எங்க 2 பேருனாலயும் உயிரோட சந்தோஷமா இருக்க முடியல. ஆனா, அப்படிப்பட்ட உலகம் இனிமே தேவையே படாது. இந்த கர்ஸ் வேர்ல்ட நான் கண்டிப்பா டிஸ்ட்ராய் பண்ணுவேன் அப்படின்னு சீமான் சபதம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது, அவன சுத்தி எக்கச்சக்கமான கோலம் வந்து அப்பியர் ஆயிட்டு இருக்கு. நம்ம சீமான் நார்மலா வெளிய நடந்து போயிட்டு இருக்கான். "நீ கேத்தரின் இத பத்தி வொரி பண்ணாத. நான் கண்டிப்பா இனிமே வீக்கா இருக்க மாட்டேன். எனக்கு தேவையான பவர இப்போ என் கையில இருக்கு. நான் நான் எல்லாத்தையும் மாத்துவேன்." அப்படின்னு வந்து சீமான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த பிரிசனை உடைச்சிட்டு மேல் பிளாட்ஃபார்முக்கு வரும்போது, அந்த இடத்துல அந்த ஒரு எல்டர் எலக்ட்ரிக் எனர்ஜி யூஸ் பண்ணி பார்க்குறாரு. அப்பதான் அவரு பார்க்குறாரு யாருன்னு. "சீமான், யூ பாஸ்டர்ட்! எப்படி நீ இப்படி பண்ணலாம்? நீ உன் மைண்ட விட்டு போயிட்டியா? நீ இப்ப என்ன பண்றன்னு தெரியுமா? நீ ஒரு பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணிட்டு இருக்க. எப்படி நீ இப்படி பண்ணலாம்? நம்ம எல்லாரும் ஹோலி மேஜிக் யூஸ் பண்றவங்க." அப்படின்னு அந்த எல்டர் சொல்லும்போது, அந்த சீமான் அந்த ராட் மான்ஸ்டர்லேருந்து வேல வந்துகிட்டு, "அ அதனால இப்ப என்னடா?" அப்படின்னு சொல்றான். அந்த இடத்துல அந்த எல்டர் அங்கேயே செத்து போறான். இன்னொன்னு எல்டர், "ப்ளீஸ் என்னை எப்படியாச்சும் என் உயிர பிச்சை குடு" அப்படின்னு அவன் சொல்லிட்டு போறான். "என்னைய மட்டும் நீ இங்க காப்பாத்துனனா, அது என்னை சாகடிக்காம இருந்தனா, என்னால முடிஞ்ச எல்லா உதவியும் உனக்கு பண்றேன். உனக்கு என்னலாம் தேவையோ உனக்கு தரேன். என் உயிர மட்டும் விட்டுரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "ஓ! எத வேணா தருவியா? அப்பன்னா இறந்தவங்கள உன்னால ரிவைவ் பண்ண முடியுமா?" அப்படின்னு சொல்லி அவனையும் அந்த இடத்துல சாவடிக்கிறான் நம்ம சீமான். கேத்தரின், இந்த அழிஞ்சு போக போற உலகத்துல கேத்தரின், நான் கண்டிப்பா இந்த உலகத்தை அழிக்க வைப்பேன். இந்த ஹியூமானிட்டியை அழிச்சு புதுசா நான் ரீஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சபதம் எடுக்கிறான். அப்போ இந்த சைடு பார்த்தா அங்க இருக்கிற கிங் வந்து புதுசா ஒரு ஹீரோவை சமன் பண்றாங்க இந்த உலகத்துக்கு. அப்போ அந்த ஹீரோ மேல எல்லா பவரையும் கொடுத்து, அந்த ஹீரோக்கு எக்கச்சக்கமான காட்ஸையும் கொடுத்து, அப்போ அந்த கிங் என்ன சொல்றாருன்னா, "ஓ ஹீரோ லேக்கன், நீங்க தான் இன்னையிலிருந்து இந்த உலகத்தை டார்க்னஸ்ல இருக்கிற ஷேடோவ்ல இருந்து நீங்க கண்டிப்பா காப்பாத்தணும். எல்லா மக்களையும் நீங்க காப்பாத்தணும். இந்த
இந்த டீமன் கிங் ஆர்மி வந்து இந்த டார்க்னஸ்னால எல்லாத்தையும் கரப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால கடவுள்னால கூட இந்த டெரிட்டரியை வந்து மேனேஜ் பண்ண முடியல. அவருக்காக தான் நீங்க தோன்றிருக்கீங்க ஹீரோ. இங்க இருக்க இன்னசென்ட்டை எல்லாத்தையும் அவன் கொலை பண்ணான் அந்த டீமன் கிங். அவனோட ஈவில் ஆர்மியை வச்சு இந்த மொத்த கிங்டமையும் அவன் டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த உலகத்தோட ஃபேட்டு உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் இந்த உலகத்தை காப்பாற்றணும் ஹீரோ லாக்கான் அப்பனா அந்த கிங் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க அந்த ஹீரோவும் எஸ் மைலார்ட் அப்படின்னு சபதம் எடுக்கிறான். அப்போ அந்த கிங் என்ன சொல்றான்னா, ஸோ எங்களுக்காக ப்ளீஸ் அந்த டீமன் கிங்கை கில் பண்ணி இந்த உலகத்தை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சைட் பார்த்தா எல்லாரும் ஃப்ளாக் எடுத்துட்டு போராடுறதுக்காக வார் டைமுக்கு அனௌன்ஸ் பண்ணி டீமன் கிங்கோட டெரிட்டரிக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ சீமான் அவனோட ஸ்வாடை பார்க்க அவன் ஸ்வாடை மேலே உயர்த்தி பிரேவ் வாரியர்ஸ் டிவைன் அத்தினியா எம்பையர் கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். இந்த பிரில்லியன்ட் லைட் இருக்கிற அளவு நம்ம கண்டிப்பாக டார்க்னஸ்க்குள்ளே போக மாட்டோம். இந்த ஸ்வாட் இருக்கிற அளவு நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம். இது எல்லாம் இந்த லொடேசியா காண்டினென்ட்டுக்காக அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது அங்கே இருக்கிற அது மட்டும் இல்லை, நம்ம எப்பயுமே கடைசி அளவு நின்று நம்ம ஃபேமிலிக்காக நம்ம மக்களுக்காக நம்ம எல்லாத்துக்காகவும் நம்ம கிண்டத்துக்காகவும் நம்ம இந்த டீமன் கிங் அழிப்போன்னு சொன்னோன்னே இருக்கிற எல்லா காட்ஸும் ஆமா ஆமான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. வாங்க இந்த உலகத்தை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோ. அப்போது இன்னைக்கு தான் அந்த டீமன் கிங்கை நம்ம கொலை பண்ண போகிறோம். நம்ம தான் இந்த ஹியூமனிட்டியோட லாஸ்ட் ஹோப். இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக நம்ம தான் கடைசியாக இருக்கோம். எல்லாரும் என் கூட வாங்க, என் கூட போராட்டத்துக்கு வாங்க, அந்த டீமன் கிங்கை அழிக்கிறதுக்கு வாங்க அப்படின்னு அந்த கிங் அமுச்சு விட்ருக்கா ஹீரோ கத்தி எல்லாத்தையும் பூஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதோடு இந்த சாப்டர் முடியுது. மொதல் 10 சாப்டர் வைக்கலாம் தான் பார்த்தேன். பட் இந்த இதே கொஞ்சம் ட்ரான்ஸ்லேஷன் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது. எல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணேன். அது போக வந்து கரெக்டான சோர்ஸ் கிடைக்கல ஃபோட்டோ எடுக்க அந்த மாதிரி. அதனால் நான் டெலிகிராம் போய் டவுன்லோட் பண்ணி அப்புறம் தான் அது பார்க்குற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் எபிசோட் மட்டும் ஒரு எபிசோட் போடுறேன். அதுக்கடுத்து அது நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா இதை அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஸோ பை. இதில் மொத்தம் வந்து 51 சாப்டர் தான் இருக்குது. இது ஒன்று ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே போக போக போய்கிட்டே இருக்கலாம். ஸோ பை கைஸ்.